வணக்கம் தமிழ் மக்களே. 4வது நாள் தாய்லாந்து ட்ரிப்பில் நாங்கள் பேங்காக்கை விட்டு கிளம்பி புக்கெட் போனோம். அங்கே தான் ஏர்போர்ட் இருக்குது. 1.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்து கிராபிக்கு ரோடு வழியாக போனோங்க. அது 163 கிலோமீட்டருக்கு. அது நாங்கள் ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி போனோம். 3 மணி நேரம் ஆச்சு. 4800 தாய் பாத் வாங்கினாங்க. அப்புறம் இந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணோம், அவனி ஹோட்டல். இதுக்கு 6000 பாத் பர் டேங்க. அந்த வேன் பெரிய வேனாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அதனால் அவங்க ஃபுல் வேனுக்குள்ளே காசு தான் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. இந்த ஹோட்டல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இருந்ததுலே இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது 4-5 இடத்த இருந்தோம் இல்லையா, அதில் இந்த கிராபியில் இருந்த இந்த அவனி ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் டூர் போகிறதுக்கு நாங்கள் முன்னாடி நாளே போய் விசாரித்து வச்சுட்டோம். ஏஜென்ட் மூலயமா தான், அதாவது 3 நாள் ஏஜென்ட்டு, ஹோட்டலுக்கு வெளியவே நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. பர் ஹெட்டுக்கு 1350ங்க 4 ஐலாண்டை பார்க்க. அதுக்கு முன்னாடி 3 இடத்த விசாரித்தோம். ஒவ்வொரு இடத்த இதை விட ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க ரேட்டு. கடைசியாக 2 குழந்தைங்களுக்கு சேர்த்து 1000 ருபீஸ். பாருங்கள் எங்கள் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த ரூம்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே டோர் இருக்குது, அதில் கொடையும் டவல் இருக்குது, அதாவது பாத்திங் டவல் கோட்டு. இந்த இடத்த ஷெல்ஃப் இருக்குது, கீழே லாக்கர் இருக்குது. சாரி, அதை காமிக்க விட்டுட்டேன், மறந்துட்டேன். இந்த சைடு வாஷ்ரூம் ஏரியா இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு தனியாக குளிக்கிறதுக்கு டப்பு வசதி இருக்குது. டப்பு இல்லை, அந்த கிளாஸ் டோர் போட்டு. இது டவல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா தாண்டி கீழே போனோம்னா அந்த சைடு ஒரு சிங்கிள் பெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ஒரு திண்ணையை தாண்டி கீழே இறங்கினோம்னா அங்கே பெட்டு. பெரிய எல்சிடி டிவி இருக்குது. அப்புறம் அந்த சைடு பால்கனி, அதுக்கு ஒட்டியே ரோடு இருக்குது. நீங்கள் எப்பயுமே ட்ராவல் ஏஜென்சியில் ஒரு ஏஜென்சி சொல்கிறத கேட்காதீங்க. 2-3 இடத்த பாருங்கள், பார்கெயின் பண்ணி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. 2200 ஆன்லைனில் காமிக்குது. 4 தீவுகளை சுற்றி பார்த்து லஞ்சு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு. ஆனால் நாங்கள் கேட்டது ட்ராவல் ஏஜென்சியில் போய் விசாரித்ததுக்கப்புறம் 1400 சொல்லி 1350க்கு கடைசியாக பேசி முடித்தோம். பர் ஹெட்டுக்கு 1350. பாருங்கள் இந்த ரோடு இப்படி தான் இருக்குது. நாளைக்கு காலைல 9 மணிக்கு வேன் வந்துடும் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் குளித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். லஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சு அவங்களே தர்றதா சொன்னாங்க. மதியானத்துக்கு லஞ்சு அதை முடிச்சுட்டு ஈவினிங் கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்கங்க. அதனால் பேசி முடித்தபடி நாங்கள் கிளம்பி தயாராக இருந்தோம். அடுத்த நாள் காலையில் இங்கே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, நாங்கள் வெளியே போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி. இது பாருங்கள், இந்த வாஷ் ஏரியாவில் இத்தனை அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இங்கே சொன்னேன் இல்லையா, நேற்றே நைட்டு பார்த்து வச்சுட்டோம் இல்லையா இந்தியன் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு. அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு அழகாக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் குளித்து முடிச்சுட்டு நல்லா நைட்டை என்ஜாய் பண்ணோம். காலையில் கிளம்பி எல்லோரும் அங்கே ரெடியாகி போயிடணும். அதுக்கு முன்னே வேண்டிய காஃபி சாய் எல்லாமே இருக்குது. சூப்பராக பாருங்கள், இந்த ஹோட்டல் எதிர்க்கவே இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்தோம். அடுத்த நாள் காலையில் இந்த ஹோட்டலில் என்னென்ன இருந்துச்சு தெரியுமா? நம்ம இந்தியனில் இருக்க எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே இருந்துச்சுங்க. இது காலையில் எடுத்தாங்க இந்த ஹோட்டலை, அதாவது நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோட்டலில் எடுத்த வியூ தான் இது. நைட்டு பார்க்குறதோட காலையில் ரொம்ப அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக. காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி ரெடி ஆகிட்டு இதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போனோம். சாப்பிட போன இடத்த பாருங்கள். ரொட்டி சப்ஜி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். எங்களை கூட்டிகிட்டு போக அந்த வேன் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் இது மாதிரி வந்திருக்காங்கன்னு. நிறைய வேன்ஸில் இறங்கியிருக்காங்க. வேன் இல்லை தான் அந்த டுக் ஆட்டோன்னு சொன்ன அது மாதிரி. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கலர் பேண்டை கொடுத்துட்றாங்க. அந்த பேண்டை நம்ம கட்டிக்கிட்டு குரூப்பாக நிற்க வேண்டியது தான். எந்த கலர் பேண்டோ அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த போட்டில் ஏறி போகணும். Only adult children, no. Only adult. Only adult. Yeah. Okay, thank you for your name. Thank you. Only adults. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு போட்டுங்க. ஸோ கலர் மாறி போய் நம்ம போட்டு ஏற முடியாது. அது நம்பரும் சொல்லிடுறாங்க. இந்த பீச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே நம்பர் சொல்லிடுறாங்க, உங்கள் போட் நம்பர் இதுன்னு. எல்லோரும் வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் போட்டில் ஏறுறாங்க ஒவ்வொரு தீவிலையுமே. 75 எங்களுக்கு வந்துச்சு போட்டு.
ஸோ அந்த போட்டில் ஒவ்வொருத்தவங்களாம் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த போட்டில் தான் நாங்கள் காலையில் கிளம்பி 4 தீவையும் பார்த்து முடிச்சுட்டு வர வரைக்கும் இதே போட் நம்பரை திரும்ப திரும்ப சொல்கிறாரு அங்கே இருக்க கைடு, இந்த போட்டுக்கே வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் இந்த போட்டில் ஏறி கிளம்பிகிட்ருக்கோம். நீங்கள் நான் அதாவது ஐலாண்ட் ட்ராவல் போகிறதுனா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் காமிக்குது. நேரில் போய் அங்கே நிறைய பொட்டி கடையை வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏஜென்சி. லேடிஸ் உட்காந்துருக்காங்க, ஜென்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்படி கேட்டு புக் பண்ணி போனால் கொஞ்சம் ரேட் கம்மியாகுது. காடி ஐலாண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஐலாண்டுக்கு தான் போய்கிட்ருக்கோம் பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீன் அண்ட் வாட்டர் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப நல்லா இருந்தது. இதேமாதிரி நிறைய போட்டில் இந்த மாதிரி ஒரு கைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போதே இதை பற்றின விளக்கங்களை சொல்கிறாங்க. இந்த ஐலாண்டோட பேர் என்ன, இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்ற மாதிரி ஒரு சிலருக்கு. இதுதான் நாங்கள் இருந்த இந்த போட்டோட ஃப்ரண்ட் வியூ. கொஞ்சம் பேர் இந்த சைடு உட்காந்துட்டோம் ஃப்ரண்ட்டில், கொஞ்சம் பேர் உள்ளே உட்காந்துட்டாங்க வெயில் அடிக்குதுன்னு. வேடிக்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து ஒரு இடம் தெரியுது பாருங்கள், இந்த இடத்த டால்ஃபின்லாம் துள்ளி விளையாடும் அப்படின்றாங்க. புராண டால்ஃபினை பார்த்தோங்க. அப்போ தான் இத்தனை நாளாக அக்வேரியம் பார்த்த டால்ஃபினோட நேரடியாக கடலில் போய் இந்த மாதிரி டால்ஃபினை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த டால்ஃபின் பார்த்துட்டு. அது நம்ம கிட்டக்கிட்டேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இருக்கிற இடத்தோட அந்த சைடு நிறைய வந்துச்சு. நம்ம அங்கே போகலான்னு வீடியோ எடுக்க போனால் அது இப்படி வருது. இது ஒரு கேவ்ஸுங்க, பரங் கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இயற்கையாகவே அப்படி குகை மாதிரி உருவாகியிருக்கு. அதுக்குள்ளே போகிறதுக்கெலாம் யாருக்கும் அனுமதி கிடையாது. இங்கேருந்து அதை பார்க்கலாம், அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை நம்ம வீடியோ எடுக்கலாம், அவ்வளோதான். முதல்ல அது மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க மலை ஏறுறவங்களாம் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் போகும்போது அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு பார்க்க தான் முடிஞ்சுது. நாங்கள் பார்த்தோம். ஒரு சிலர் அங்கே கீழே இறங்கி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரைவேட் போட்டெல்லாம் கூட இருக்குங்க, அதுக்கேற்ற ரேட்டு வாங்குவாங்க. இப்போ பிரிட்ஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், அந்த இதுக்குள்ளே தான் போகிறோம். திரைக்கடலோடி திரவியம் தேடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. நம்ம திரவியத்தை கரைக்க தான் போகிறோம். சரி, எப்போ லைஃப்பில் ஒரு டைம் தான் இப்படி ஒரு வாய்ப்பு வருது, அதனால் போன இதுக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம். நம்மள திரும்ப திரும்ப போகக்கூடிய இடம் கிடையாது இது. ஒரு டைம் போனோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரப்போகிறோம். நம்ம ஊரில் வெறும் கடலாக இருக்கும், இங்கே அப்படியே மலையாக இருக்குது, நடுவில் கடல், அந்த மாதிரி தான் நிறைய வியூ இங்கே பார்க்க முடியுதுங்க. லாபூனா அப்படின்றாங்க. அப்படின்னா ரூஃபாமா, அந்த கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க பாரு, அந்த குகை மாதிரின்னு சொன்னல, அதுக்கு கிட்ட அப்படி போய் வீடியோ எடுக்கலாம், பார்க்கலாம். அதனால் அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அவர் முக்கால்வாசி தாய் பாஷையில் தான் சொல்கிறாரு, ஒரு சிலது மட்டும் இங்கிலீஷில் சொல்கிறாரு, சின்ன சின்ன வார்த்தைகள் இதெல்லாம். அந்த கைடு பேர் சனி, எங்களை கூட்டிகிட்டு போனவர். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல நிறைய பேர் நின்று வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் சுற்றி பார்க்க வரும்போது தாய் பாத்தா கொண்டு வர்றது நல்லதுங்க. அதாவது ஒரு சிலதெல்லாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கார்டு பேமெண்ட் ஹோட்டல்லையோ இல்லை இந்த டூரிசம் இடத்துலையோ. மற்றபடி கொஞ்சம் பைசா தான் எல்லா இடத்தையும் எதிர்பார்க்குறாங்க. கார்டு செல்லாது இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒரு ஜூஸ் கடையோ எதுவோ நம்ம ஸ்விம் தான் பண்ண முடியுங்க. இங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதோட இல்லாமல் இங்கே ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான இடம். நமக்கு ஸ்விம்மிங் தெரியாது, யாராவது ஸ்விம்மிங் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நான் போட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்க பண்ணுற ஸ்விம்மிங்கை பார்த்து ரசிக்க தான் முடியும். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் குரூப்பில் வந்தவர் ஒருத்தர் மட்டும் ஸ்விம் பண்ணார். ஆனால் மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங்கே தெரியுது அவங்களுக்கு. அந்த ஸ்க்ரோலிங்ன்றாங்க, அப்புறம் ஸ்கூபாட் உள்ளே போயிட்டு அந்த மீன்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறது, அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஸ்னோர்க்லிங்கு, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண தெரிய மாட்டேங்குது. நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சுது. அவங்க எடுத்துகிட்டு போன செல்ஃபோனு, கேமரா எல்லாமே தண்ணிக்குள்ளேயும் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தேன். நான் சாதாரண என்னுடைய செல்ஃபோனில் தாங்க இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். அதனால் அது குவாலிட்டி எப்படி வருதுன்னெல்லாம் எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த தண்ணியே எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
அங்கே பிரிட்ஜ் அப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அது மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்த போனால் நீங்கள் உள்ளே போனால் மீன்களை பார்க்கலாம், இந்த இடத்த போனால் அழகான இந்த பாறைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ளே போய் டைவ் பண்ணிவிட்டு அவங்களாம் பார்த்துட்டு வராங்க. அவங்கள நாங்கள் வேடிக்கை தான் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துலேருந்து போட்டு மூவ் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் சொல்கிறார், அந்த கைடு இருக்கார்லையே எங்களுக்கு கூட்டிகிட்டு போனவர் சனி, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த இடம் இது, இந்த இடத்த இந்த படம் எடுத்திருக்காங்க, அது மாதிரியெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. நம்ம தமிழ் படத்தில் கூட நிறைய இடத்துல இந்த இடம் வருங்க, எனக்கு தான் சொல்ல தெரியல, நீங்கள் யாராவது தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள். அப்படியே போயிட்டு கடைசியாக ஒரு இடத்த போனோம். இந்த இடம் வந்து மாயா பீச், ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ஐலாண்ட். இங்கே வந்து இறங்கினோடனே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது, இந்த மெதவை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சைடு கூட்டிகிட்டு போனாக்கா அந்த சைடு ஒரு சின்ன காடு மாதிரி எடுத்த உடனே காடு மாதிரி அதுக்குள்ளே நம்ம நடந்து போனோம்னா அந்த சைடு அதுக்கு அந்த பக்கம் பீச் வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், தண்ணியில் ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. இதே இடத்துக்கு திரும்பி நாங்கள் வந்துடுவோம், அதுக்கு 1 hour இங்கே இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 1 hourக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான். என்ன ஃபோட்டோ எடுக்கணும், இது எடுக்கணுமோ. ரொம்ப ரொம்ப குட்டிங்க, ஒரு குளம்னு சொல்லலாமா, குட்டைன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் பெரிய குளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த தண்ணியே. இது வந்து அதுக்கு போகிற வழி தான். இந்த காடு மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. ஒரு சில ஜூஸ் கடைங்க அது மாதிரி தான் இங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். அதேமாரி நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க வராங்க, அங்கே இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் தான் வராங்க. அந்த ஊர் தாய்லாந்து சைனாக்காரங்க இவங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்காங்க, பார்த்த வரைக்குமே தெரியுது. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது போல், அவங்களுடைய பண மதிப்புக்கு அது ரொம்ப சீப்பாகவும் தெரியுது. அதனால் தாய்லாந்தை நோக்கி நிறைய பேர் வராங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்ருக்கோம். அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போகிற வழி ஃபுல்லாக ரொம்ப சுட்டெரிக்கிற வெயில் இருந்தது. இந்த இடம் இப்படி இருக்கிறதால கொஞ்சம் குளுக்குள்ளுன்னு இருந்தது போகிற வழி. வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றலான்னு 2 ட்ரெஸ் செட்டு கையில் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனாலும் ஒவ்வொரு இடத்துக்கு பீச்சில் இறங்கி ஏறுறதுக்கு என்னத்தை மாற்றுறது போ, அப்படியே போட்டதிலே போதும் போ அப்படின்னு அப்படியே போய்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். பாருங்கள், இந்த இடம்தான் அது மாயா பீச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றி மலைக்கு நடுவில் அந்த இடம். பேக்கில் தெரியுது அவங்களுக்கு, எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் மாயா பீச். சூப்பராக இருக்குல்லங்க. அவ்வளோதாங்க இந்த இடமே பீச்சு. அப்படியே மணல்லாம் இருக்குது, ஒரு சாக்லேட் பேப்பர் ஒரு குப்பை கூட இல்லை. என்னதான் வெளிநாட்டெல்லாம் சுற்றினாலும் வந்தாலும் ஒரு தமிழ் வார்த்தையை கூட அங்கே கேட்க முடியல. தமிழ் வார்த்தைன்னு இல்லை, இந்தியன் வார்த்தையை கூட கேட்க முடியல. இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த இடத்த பாருங்கள். இங்கே கோவாவில் நிறைய தீவுகள் இருக்கும் குட்டி குட்டியாக, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்தது. எங்கள் கைடு இவர் தாங்க, பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இப்போது இந்த மாயா பீச்சில் விட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வேறு பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. எல்லோரும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோங்க. இந்த இடத்த பாருங்கள், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். அப்படியே மீன்கள் தெரியுது. இந்த இடத்த தான் அந்த ஸ்னோக்லிங்னு சொல்கிறோம்ல, உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அந்த பைப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, நீங்கள் அதை முழுக வச்சுட்டாக்கா 1500 தாய் பாத் கொடுக்கணும். நாங்கள் எங்கள் ஷிப்பில் வந்தவங்கள 2 பேர் அதை முழுக வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியல, அந்த மிஷினை உள்ளே போட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து பேசி அப்புறமா 1500லேருந்து 1000 பாத்தா பேசி அதை வாங்கிட்டாரு. அந்த இதை வாய்க்குள்ளே கரெக்டாக கவ்விக்கணுமா, இல்லாட்டி அது உள்ளே போயிடுமா. அது வழியாக மூச்சு விடணும், அந்த பைப் வெளியே வழியாக அந்த மூச்சு காற்று வரும். என்னங்க, இந்த அழகான தீவுகள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், பசி எடுத்துருச்சு. இப்போ நாங்கள் போக போகிறது அடுத்தது சாப்பாட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கைடு கூட்டிகிட்டு போனார். எத்தனை இடத்த நிறுத்தினாலும், எத்தனை ஸ்கூபா அதாவது என்னது அது ஸ்னார்க்லிங்கா அதெல்லாம் பண்ணாலும் எல்லோரும் இறங்கி தண்ணியில் முழுகிறாங்க, குதிக்கிறாங்க. ஏண்டா எத்தனை வாட்டி தாண்டா குளிப்பீங்க அப்படின்னு ஆயிடுச்சு நமக்கு. சரி அவங்களுக்கு நீச்சல் தெரியுது, நமக்கு தெரியல, நம்ம அவங்கள சொல்லி என்ன பண்ணுறது. இதில் ஒன்றுமே தெரியல, எடுக்கிறேன்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. யாருக்கும் பசிக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம இப்போ பிபி ஐலாண்டு போகிறோம். அந்த பிபி ஐலாண்டில் தான் எங்களுக்கு லஞ்சு. எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது, அப்படி தாங்க சொல்லணும். விதவிதமாக சிக்கனு, மட்டனு, எக்கு, அது தவிர வெஜிடேரியனில் ஃபியூ வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது தவிர ஃப்ரூட்ஸு, பைனாப்பிள், இந்த வாட்டர்மெலான் நிறையவே இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப கிடினஸ் ஆகிடுச்சி. நான் போய் படுத்துட்டேன், பசினால் இல்லை, அந்த வெயிலே ரொம்ப நேரம் இருந்ததால். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக காஃபி சாப்பிட்டோம். இங்கே ஒரு காய் கடந்துச்சு, இந்த காய் என்னன்னு பேர் தெரியல. இங்கே பாருங்கள், தேங்காய் மாதிரி இருக்குது, ஆனால் தேங்காய் இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஐலாண்டு போனாங்க, அது பேம்பு ஐலாண்டுன்னு, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் குளிக்கிறவங்க குளித்தாங்க. நாங்கள் சும்மா காலை நனைச்சிட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு, இதான் லாஸ்ட் ஐலாண்டு. நாங்கள் அதாவது 4வது ஐலாண்டு இது. இது நிறைய ஐலாண்டு இருக்குது இதை சுற்றி. அந்த டூர் கைடு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க விருப்பப்படி அதேமாரி எங்களை கொண்டாந்து விட்டாங்க. அதே போட்டில் ஏறி வந்துட்டோம் நாங்கள். அந்த போட்டில் போகும்போது வாட்டர் பாட்டிலு, சம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க நடுவில். அதனால் நமக்கு ரொம்பலாம் டயர்ட்னஸ் இருக்காது. அந்த போட்டில் ஏறிட்டு திரும்ப நாங்கள் எங்கே இறங்கணுமோ, அதாவது போட்டு கிளம்பிச்சு இல்லையா, அந்த பாயிண்ட், அந்த பீச் பாயிண்ட்டுக்கு போகணும். அந்த பீச் பாயிண்ட்டுக்கு போய் எங்களை எல்லோரும் இறக்கி விட்டாங்க. இறக்கி விடும்போதும் அவர் நல்லா செக் பண்ணிக்கிறாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் வந்துட்டாங்களான்னு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அவர் அந்த ஷிப்பையே எடுக்கிறாரு. அவ்வளோதாங்க, இது லாஸ்ட்டான ஐலாண்டு. வந்து இறங்கியாச்சு. நாங்கள் ஏறின இடத்துல வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் அதில் எங்கள் ஹோட்டலுக்கு போய் அது எங்களை இறக்கி விட்டுருங்க. இப்போ செக் பண்ணிக்கிறாரு கைடு. Okay, Wipa Tropical. Okay, Andaman Breeze. Andaman Breeze. Okay. இந்த கைட் சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க. ட்ராவல் ஏஜென்சி தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க. இந்த டுக்டுக்கில் நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஒரு வண்டி. இந்த வண்டி பேர் என்னன்னு தெரியல, ஆட்டோ மாதிரியே இருக்குது, வேறு விதமாக இருக்குது. அது அதுக்குள்ளே போயிடுச்சு. இதோ பின்னாடி ஒன்று வருது பாருங்கள், ஆட்டோ மாதிரின்னு சொல்லலாமா, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பாருங்கள், ஒரு குப்பை எதுவுமே இல்லைங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே எல்லாமே அந்த நாட்டு மதிப்புக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, அப்படி தான் சொல்ல தோணுது. ஆனால் நிறைய பேருக்கு சிம்பிளான இங்கிலீஷ் பேசினா தான் புரியுது. வாட், நோ, ஒய், இப்படி தான் 1-2 வார்த்தைங்க ஒரு சில ஆட்டோக்காரங்களுக்கு புரியுது. அப்படி இல்லை கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு நம்ம இங்கிலீஷில் சொல்ல, அது தாய் பாஷையில் சொல்ல, அதை அவங்கக்கிட்ட காமிக்கிறது. இந்த மாதிரி தான் எங்கள் பொழப்பு ஓடிச்சு. வாயை திறந்து பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் தாய்லாந்து போனால் அங்கே இருக்க கோவில்களில் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம்தான். ஆனால் நாங்கள் போனது வந்து ரொம்ப வெயிலில் போனதால் நல்லா மண்டை காஞ்சிருச்சு. 40 டிகிரிலாம் போனோம் நாங்கள் மார்ச் மாதம். அப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது, நாங்கள் போனோம். என்னங்க இந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? ஆமாங்க, இது மாதிரி நான் நிறைய பேரோட வீடியோ பார்த்துருக்கேன். நம்மளால் இந்த ஊர் போக முடியல, ஆனால் இவங்க போயிருக்காங்க, பரவாயில்ல இப்படி தான் இருக்குமான்னு பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அது மாதிரி போக முடியாதவங்க இதில் பார்த்தாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்தது புக்கெட்டில் பார்க்கலாமா? தேங்க்யூ.